அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்டார் அகாடமியுடைய வணக்கம். எல்லாரும் மியூட்டுக்கு போயிடலாம். செஷன் ஆரம்பிச்சிருச்சு. இடையில யாரும் அன்மியூட் பண்ணி பேச வேண்டாம் ப்ளீஸ். ஓகே. ஸ்டார் அகாடமியுடைய 120வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். இந்த கூட்டத்திற்கான சிறப்புரைக்கான தலைப்பு நட்சத்திர திரிகோண டிக்னிட்டி. அதாவது நட்சத்திர திரிகோண மகத்துவ நிலை அப்படிங்கிற விஷயம். இந்த தலைப்புல சிறப்புரையாற்ற இருக்கிறவர் ஏற்கனவே நம்முடைய தளத்தில் 35வது செஷன்ல ஜோதிடத்தில் கர்மாவின் தொடர்பு அப்படிங்கிற டாபிக்ல நம்ம தளத்தில் பேசியிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஐயா திரு சோமசுந்தரம் அவர்கள். அவங்க தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்புரை நடத்த வந்திருக்காங்க. என்ன ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற இந்த ஒரு சப்ஜெக்ட் மேலெழுந்த வாரியான ஒரு நுனிப்புல் மேயிற விஷயம் கிடையாது. அப்படி நுனிப்புல் மேயிற விஷயமாக இருக்கிற பட்சத்தில் ஜோதிடம்ங்கிற சப்ஜெக்ட் ஒரு மேலெழுந்த வாரியான சப்ஜெக்டா தான் போயிடும். இது இன்றைக்கு நேற்றைக்கு உருவான விஷயம் அல்ல. இல்லை யாரோ ஒரு சீரியல் நடிகர்கள் இதை மறுத்து பேசுற அளவுக்கு இது ஒரு பலமில்லாத விஷயம் அல்ல. இது ஒரு மகத்துவமான விஷயம். என்றைக்கு மனிதன் முதலில் வானத்தை அண்ணாந்து பார்க்க ஆரம்பித்தானோ அன்றைக்கே இந்த வானியல் சம்பந்தமான அவனுடைய எதிர்காலம் சம்பந்தமான ஒரு சிந்தனை அவன் மனசுல ஊற்றெடுத்திருக்கான். அதுதான் ஜோதிடத்தினுடைய முதல் துவக்கம் கூட எடுத்துக்கலாம். வெறுமனே ஒவ்வொரு விஷயமும் தனக்கு என்ன அப்படின்ற அந்த மனித சிந்தனையோட ஓட்டம், தனக்குன்னா சுயநலமா இல்லை, தனக்கோ தன் கூட்டத்திற்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ தன் சமூகத்திற்கோ என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மனிதனை மற்ற விஷயங்கள் மாறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். மனிதன் அவனுடைய உழைக்கும் கருவிகளை, உழைப்பை அவன் பயன்படுத்திய துவங்கியது இந்த நோக்கத்துக்கு தான். ஆதிகால மனிதன் அடர்ந்த காடுகளில் குகைகளிலும் இப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தான். அதே நிலையில் அப்படியே இருந்திருந்தானால் சமூகத்தில் ஒரு பண்பட்ட ஒரு மேன்மையான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது இருந்திருக்காது. பல நவீனத்துவங்கள் இன்றைக்கு நாம் பேசுகின்ற ஈவன் இந்த ஜூம் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், தொழில்நுட்பமாகட்டும், மனிதர்களுக்கான தேவைகள், மருத்துவ வசதிகள், சிகிச்சைகள், இப்படி ஒவ்வொன்றுமே இந்த இயற்கையிலிருந்து படைக்கப்பட்ட விஷயத்தில் தன் உழைப்பையும் தன் சிந்தனையும் செலுத்தி மனிதன் அது தனக்கான தன் சமூகத்துக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா மாறும் பொழுதுதான் அது நமக்கு பயன் அப்படிங்கிற விதத்தில் வருது. அப்படித்தான் மனிதன் தன் சமூகத்திற்கான விஷயமாக முதலில் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது ஜோதிடம் வந்துருச்சு. பின்னாளில் இதை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி நம்முடைய இந்திய நாட்டிலே மகான்கள், ரிஷிகள், யோகிகள் என்ன இவர்கள் எல்லாமே மக்கள் நலனுக்காக ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை
சொர்க்கமே கிடைக்காது இந்த மந்திரத்தை, சூட்சுமத்தை, ரகசியத்தை வெளியே சொன்னா அப்படின்னு சொல்லி குருநாதர் சொல்லியிருந்த பொழுதும் மக்கள் நலம் பெற வேண்டும், மக்கள் இறைவனுடைய பாத கமலங்களில் சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிறதாக மகான் ராமானுஜர் அன்றைக்கு கோபுரத்தின் மேல ஏறி நின்று அந்த ரகசியங்களை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி பக்த பிரகலாதன் இறைவனுடைய வைகுண்டபதிக்கு வருமாறு பகவான் அழைக்கும் பொழுது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடைசி ஜென்மா கடை தேறுகிற வரை நான் வைகுண்ட வாசம் வரமாட்டேன், அத்தனை ஜென்மாக்களையும் இறைவனுடைய பாத கமலங்களில் வைகுண்டபதி அடைய செய்ய வேண்டும் அப்படின்னு இருந்த விஷயம். ஸோ அதனால்தான் அவங்கெல்லாம் மகான்கள் அப்படின்னு சொல்றோம், ரிஷிகள்னு சொல்றோம். இப்படி மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் குறித்து சிந்தித்த, சமூகத்தை குறித்து சிந்தித்த, அன்றைக்கு தான் வாழ்ந்திருந்த உலகத்தை பற்றி சிந்தித்த, சுயநலம் இல்லாத ஒரு மிகப்பெரிய நல் மனதுக்காரர்கள், யோகிகளாகவும் தபஸ்விகளாகவும் இருந்து இந்த ஜோதிட விஷயத்தை ஒரு முறையான செழுமைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நுண்மையாக ஆய்ந்து இன்றைக்கு சாஸ்திர வடிவத்தில் நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வரவங்க போறவங்கலாம் விமர்சனம் பண்ற அளவுக்கு இது ஒன்றும் நேற்றைய மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் அல்ல. பல ஆயிரம் காலமாக இதை மறுத்து தர்க்கம் பண்ணி விவாதம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பல ஆயிரம் காலமாக மக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு வடிகாலாக, ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக இந்த ஜோதிடம் இருந்துட்டு. நாம் குழந்தையாக இருந்தபோது, அல்லது நம்முடைய பெற்றோர் குழந்தைகளாக இருந்தபோது, நம்முடைய தாத்தா பாட்டனார் குழந்தைகளாக இருந்தபோது, கடவுள் உண்டா இல்லையா அப்படிங்கிற தர்க்கம் அன்னைக்கும் இருந்துச்சு. நம்ம அப்பா அம்மா காலத்திலையும் இருந்துச்சு, நம்ம காலங்களையும் இருந்துச்சு. ஒருவேளை நாமளும் நம்முடைய பால்ய பருவத்தில் அல்லது இளைஞர்களாக இருக்கிற காலங்களில் இதில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா நாம் பட்டை அடிச்சுக்கிட்டு, குங்குமம் வச்சுக்கிட்டு, காலம் நமக்கு கொடுக்கின்ற அனுபவம், காலம் நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை, இந்த சமூகத்தின் ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு நகர்வும் இதற்கு பின்னால் இறை சக்தி என்று ஒன்று இருக்கின்றது என்கின்ற விஷயம் அனுபவத்துக்கு நமக்கு கிடைக்கிறது, கற்றுக்கொள்கிறோம். ஸோ தெய்வமே இல்லைன்னு சொன்ன ஒரு காலத்தில் தெய்வத்தை தவிர்த்து வேற எதுவும் இல்லைன்னு சொல்ற நிலைக்கு நம்முடைய பரிணாம சிந்தனைகள் மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடம். இது ஒரு தெய்வானுகூலமான ஒரு சாஸ்திரம். இந்த தேசத்தில் மகரிஷிகளும் யோகிகளும் தபஸ்விகளும் இது வேதத்தின் ஒரு அங்கமாக இருந்து இன்றைக்கு வந்து மக்களுடைய மனதில் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஒரு விஷயத்தில் ஆலமரம் போல் தழைத்து நன்கு வேரூன்றி இருக்கிறது. ஸோ அதனால் இதை யாரோ போகிற போக்கில் விமர்சனம் பண்ணிட்டு போகிறதுனால ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஆனால் ஒரு ஜோதிடருங்கிற விதத்தில் இதில் நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, குமார் வர்மா, ப்ளீஸ் டோன்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் இன் பிட்வீன் த செஷன். நம்முடைய கடமை என்னன்னா, இதனுடைய ஆழத்தை, இதனுடைய அகலத்தை, இதனுடைய பரந்த தன்மையை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் மேலெழுந்த வாரியா 12 கட்டம், ஒவ்வொரு கட்டத்துக்கு 30 டிகிரி, 360 டிகிரி, ஒரு ராசிக்கு 9 பாதம், 2.25 நட்சத்திரம், அது மட்டுமே அல்ல ஜோதிடம். ஸோ அவ்வளவு ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு டெக்னிக்கல் அல்ல இது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் நுண்மையான, துண்மையான பல சூட்சுமங்கள் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு.
அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போகணும், கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதா இந்த ஸ்டார் அகாடமியுடைய நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் மதிப்பிற்குரிய ஐயா திரு சோமசுந்தரம் அவர்களோடு பேசி நாம் இன்றைக்கு நட்சத்திர திரிகோண மகத்துவ நிலை அப்படிங்கிற ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கோம். இது கொஞ்சம் ஆழமான சப்ஜெக்ட், நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சப்ஜெக்ட். ஸோ அந்த வகையில் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஸ்டார் அகாடமி சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே அவருடைய 35வது செஷனில் ஐயாவை நான் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் நீண்ட நாள் ஆனதுங்கிற அடிப்படையில் கொஞ்சம் வேகமாக சுருக்கமாக சில அறிமுகம். பள்ளி காலத்து மாணவர்களை சந்தித்த மகிழ்ச்சி ஐயாவை பார்க்கும் போதெல்லாம். ஏன்னா நானும் ஐயாவுமே கிட்டத்தட்ட ஒரு 25-27 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்காக என்னுடைய குருநாதர் காலம் சென்ற தெய்வ திரு லயன் டாக்டர் பார்த்தசாரதி அவர்கள்ட்ட 2 பேருமே ஒரே வகுப்புல ஜோதிடம் படித்தவங்க. அது ஒரு ஆனந்தமான காலம். ஸோ இன்றைக்கும் சுவாமிஜி மதிப்பிற்குரிய நம்ம ஸ்டார் அகாடமி சார்பில் இந்த வேதாங்க ஜோதிடமும் வேதாந்த ஞானமுதும் அப்படின்னு ஒரு இலவச செஷன் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இங்கே மயிலாப்பூரில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பள்ளியிலும் இன்றைக்கு மதிப்பிற்குரிய ராமநாதன் ஐயாவோட சோமசுந்தரம் ஐயா அவங்ககிட்ட நீண்ட நாள் ஜோதிடத்தை படித்திருந்த போதும் இப்பொழுது மீண்டும் 2 பேர் அவரிடம் மாணவர்களாக ஜோதிடத்தை கற்று வருகிறோம். ஸோ எல்லா நிலைகளிலும் ஸ்டார் அகாடமியுடைய ஸ்லோகமே லேர்ன் டீச் லேர்ன், கற்றுக்கொள் கற்பி கற்றுக்கொள். ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் ஒருத்தர் கற்பிக்க துவங்கணும். அப்படின்னா இந்த சமூகம் நமக்கு கொடுக்கின்ற பாடம், அனுபவங்கள், இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட பிறகு அடுத்தவங்க சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதுக்கு நமக்கு விம்சோத்திரி தசையில் குறைஞ்சது 3 அல்லது 4 விம்சோத்திரி தசை முழுசாக வந்தாலும் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. ஸோ இப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொண்டதை எந்தவித இறைவன் நமக்கு கொடுத்த விஷயத்தை நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அடிப்படையில் அன்றைக்கும் நாங்கள் ஒரே ஆசிரியரிடம் படித்தோம். இன்றைக்கும் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிட்டியிருக்கிறது. ஸோ அதனால் நீண்ட நாள் எனக்கு ஜோதிட அப்படிங்கிற விஷயத்தில் என்னுடைய லயன் பார்த்தசாரி அவர்கள் 1999 சென்னையில் என்னுடைய அலுவலகத்தை அவர்கள் திறந்து வைத்து அடுத்த ஒரு மறுவாரத்திலேயே நம்ம சோமசுந்தரம் ஐயாவுடைய அலுவலகத்தை திறந்து வைக்க வந்திருந்தாங்க. ஸோ அப்படி அனுபவம் உள்ளவர்கள். ஸோ இன்றும் அந்த நட்பு இந்த ஜோதிடம் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த வகையில் 1945 செப்டம்பரில் அவங்க பிறந்திருக்காங்க. 1963 நவம்பரில் பிறந்திருக்கேன். வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வயது குறைவானவன் தான். ஆனால் ஜோதிடத்தில் அவர் இன்றைக்கும் இளைஞர் மாதிரி துடிப்போடு விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்கெல்லாம் கிடைக்குமோ எந்தவித தயக்கமும் இல்லாமல் அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு இருக்காங்க. ஜூபிட்டர் ஸ்கூல் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு அமைப்பை ஸ்தாபித்து ஏராளமான மாணவர்களுக்கு முறைப்படியான வேத முறையிலான ஒரு ஜோதிடத்தை மாணவர்களுக்கு பயிற்றுவித்துட்டு இருக்காங்க. நிறைய மாணவர்கள் அவரிடம் ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் இருவரும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. அதுவும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. மதிப்பிற்குரிய ஐயா திரு சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று மீண்டும் அன்போடு வரவேற்று மேடையை ஐயா அவர்கள் வசம் ஒப்படைக்கிறேன். ஐயா, நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாங்கய்யா. நன்றி, வணக்கம். மியூட்டில் இருக்கீங்க, ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷங்கய்யா. அன்மியூட் பண்ணலாங்க. நமஸ்காரம். ஓகேங்கய்யா.
ஓகே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா பத்ரே நாராயணா பத்ரே நாராயணா. ஸ்டார் அகாடமியின் நிறுவனருக்கும் லயன் ராயல் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கும் ஜோதிட செம்மல்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு நட்சத்திர திரிகோண டிக்னிட்டி, அன்னார் அதை தமிழாக்கி நட்சத்திர திரிகோண மகத்துவ நிலை என்று கொடுத்திருக்கின்றார்கள். நட்சத்திரங்கள் எல்லா வகையிலுமே முதன்மையான பங்கை வகிக்கின்றது. முதலில் நமது ஜோதிட சிஸ்டமே லூனார் சிஸ்டம் தான். ஸோ சந்திரனை முதன்மையாக கொண்டுதான் நாம் பலன்கள் நிர்ணயம் செய்கின்றோம். அப்படி இருக்கின்ற நிலையில் கட்டது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழிக்கு தகுந்தபடி சிறு சிறு விஷயங்களை பள்ளிகள் நடத்துவதன் மூலமும் பல ஜோதிட பலன்கள் கூறும் வழியிலும் ஒரு சில உண்மைகள் எனக்கு தெரிய வந்ததை உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றேன். நான் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்டு வரல. எனக்கு கிடைத்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன், அவ்வளவுதான். நட்சத்திரங்களுக்கு முக்கியமாக 9 கிரகங்கள், ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 நட்சத்திரங்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல தாராபலங்கள் 1லிருந்து 9 வரலையும் இருக்கு. மொத்தம் இருக்கிற 27 நட்சத்திரங்கள்ல எல்லா நட்சத்திரங்கள்லயும் கிரகம் இருக்கிறது இல்லை. 9 கிரகமும் ஏதோ 9 நட்சத்திரங்கள்ல தான் நிக்குது. அந்த 9 நட்சத்திரங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகின்றது. அந்த 9 நட்சத்திரங்களில் பிறந்த எல்லாருமே, உதாரணத்துக்கு க்ஷேமத்தாரையில பிறந்த எல்லாருமே ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் ஒரே நிலையில் வாழ்வதில்லை. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வருகின்றன? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தா 100 பேர் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தா க்ஷேமத்தாரை ரோகிணி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே ரோகிணி நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட, சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரே நிலை தானே இருக்கணும். ஆனா இருக்கிறது இல்லை. இதற்கு என்ன காரணம்? பிறக்கும் போதே சிலர் எந்த நிலையில் பிறந்திருந்தாலும் அந்த நிலையில் அவர்கள் இருப்பதில்லை. உயர்ந்த நிலையில் பிறந்தவர்கள் இறங்கி விடுகின்றார்கள். கீழ்நிலையில் பிறந்தவர்கள் வானலாவ உயர்ந்து விடுகின்றார்கள். அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். நட்சத்திரங்களில் உதாரணமாக சூரியனுக்கு 3 நட்சத்திரம் இருக்கிறது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களிலும் சூரியன் இருக்க முடியாது. ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் சூரியன் இருக்கலாம். அப்போது அந்த சூரியன் இருக்கும் நட்சத்திரத்தில், கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களும், சூரியன் நட்சத்திரமாகிய கிருத்திகையில் சூரியன் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் பிறந்தவர்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன. இதை எப்படி வரைமுறைப்படுத்துவது என்ற ஒரு எண்ணத்தில்தான்
இன்று உங்கள் முன் வந்திருக்கின்றேன். முக்காலங்களில் கவிஞர்கள்லாம் பாடல்களை அரங்கேற்றம் செய்வதற்கு ஒன்று அரசர்களிடம் போவார்கள், அல்லது ஒரு பெரிய சங்கங்களில் அரங்கேற்றம் செய்வார்கள். அதே போல என்னுடைய ஒரு சிறு தொகுப்பை ஸ்டார் அகாடமியில் இன்று அரங்கேற்றம் செய்கின்றேன். அப்படித்தான் என்னுடைய நினைப்பு. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. தேங்க்யூ. நட்சத்திரங்களில் ஒரு அடிப்படையான ஒரு ஃபார்முலாவும் அதைவிட அட்வான்ஸ்டு ஃபார்முலாவும் 2 ஃபார்முலாவும் என்னுடைய பள்ளியில் இதுவரையில் சொல்லிக் கொடுத்து வந்திருக்கின்றேன். அதேபோல் பலன் நிர்ணயம் செய்யும் வகையிலும் அது நல்ல பலனை தருகின்றது. அதை இப்பொழுது நான் உங்கள் முன் வைக்கின்றேன். சீனிவாசன் சார், ப்ளீஸ் எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் அலோ பண்ண. ஓகே ஓகே, ஷூர். ஓகே சார். ரைட் சார், ஷேர் ஆகுது. தேங்க்யூ. இந்த ஸ்கிரீனில் தெரிவது ஒரு அடிப்படையான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்றால், ஒரு கிரகம் தன்னுடைய 3 நட்சத்திரங்களில், அந்த 3 நட்சத்திரங்களிலும் தான் திரிகோண நட்சத்திரம் என்று கூறுகின்றேன். திரிகோணம் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 120 டிகிரி இருக்கும். அதை தான் திரிகோணம் என்று கூறுகின்றோம். ராசி, நவாம்சம் எல்லா இடத்துலையும் அந்த 120 டிகிரியை தான் திரிகோணம் என்று அழைக்கின்றோம். எந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிபதியாகிய கிரகம் நின்றால் அதற்கு 100% பலம் இருப்பதாக எனக்கு தெரிகின்றது. அதை 100% என்று இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். நீங்கள் 100 பாயிண்ட் என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது எந்த யூனிட்டாகவும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து, இப்ப சந்திரனுக்கு 3 நட்சத்திரம் இருக்கிறது: அஸ்தம், திருவோணம், ரோஹிணி. அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றால் 100%. ஆனால் உத்திர நட்சத்திரத்தில் நின்றால் அதற்கு உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்கின்றது, அஸ்த நட்சத்திரமும் கன்னி ராசியில் இருக்கின்றது. அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் என்றால் 100%. ஆனால் அந்த ராசியில் தன்னுடைய நட்சத்திரத்தில் இல்லாமல் மற்ற 2 உத்தரம், சித்திரை மற்ற நட்சத்திரங்களில் நின்றால் அதற்கு 75% எடுத்துக்கொள்கின்றேன். அதே சமயத்தில் குரு மகரத்தில் இருக்கின்றார். மகரத்தில் குருவின் நட்சத்திரம் கிடையாது. ஆனால் கடகராசியில் குரு நட்சத்திரம் இருக்கின்றது. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் இருக்கின்றது. குரு தன்னுடைய 7வது பார்வையால் தன்னுடைய புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை பார்க்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர நிலையை 50% எடுத்துக்கொள்கின்றேன். அடுத்து 4வது கண்டிஷன், உதாரணத்துக்கு சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கின்றார். அப்பொழுது அந்த நட்சத்திரத்தில் இருக்கலாம், அல்லது நட்சத்திரம் கொண்ட ராசியில் இருக்கலாம். 100%மோ 75%மோ அந்த பலம் பெறும். ஆனால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம் எதற்கும் திரிகோணத்தில் இருக்க மாட்டான். தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியையும் பார்க்க முடியாது. தன்னுடைய நட்சத்திர
பாதமாகிய 1, 2, 4 பாதத்திலும் எந்த பாதத்தையும் சந்திரனால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த கிரகம், அந்த கிரகத்துக்கு சொந்தமான நட்சத்திரம் தனது பலத்தில் 25% தான் இருப்பதாக நான் கொள்கின்றேன். இதுதான் அடிப்படையான விஷயங்கள். ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய திரிகோண நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் 100%, தன்னுடைய நட்சத்திரம் இருக்கும் ராசியில் இருந்தால் 75%, தன்னுடைய நட்சத்திர பாதம் இருக்கும் ராசியை பார்த்தாலே 50%, எந்த வகையிலையும் நட்சத்திரத்தின் பாதம் கூட சம்பந்தப்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள், அந்த கிரகத்தின் நட்சத்திர பலம் 25%. இதுதான் அடிப்படையாக நான் தெரிந்து கொண்ட விஷயம். இதை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். இதனுடைய அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் பலன் நிர்ணயம் செய்யும் பொழுது மிக மிக உபயோகமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு அடுத்த ஃபார்முலா எனக்கு கிடைத்தது. அதை இப்பொழுது உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். இப்போ அந்த நட்சத்திர திரிகோண மகத்துவ நிலை முதல் பகுதி, இதுல ஒரு 4-5 கிரகங்களுக்கு டேபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதே போல அடுத்த கிரகங்கள் அடுத்த டேபிள்ல வரும். இதுல அடிப்படையான ஃபார்முலாவில் நாம் தெரிந்து கொண்ட ஜென்ம நட்சத்திரம், அந்த கிரகம், உதாரணத்துக்கு சூரியனை எடுத்துக்கொண்டால் சூரியன் எந்த தன்னுடைய நட்சத்திரத்தில் நிற்கின்றான் என்பதை கொண்டு மற்ற நிலையை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க போகின்றோம். உதாரணத்திற்கு சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் எந்த நட்சத்திரத்தில் நின்றாலும் அதற்கு அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் பலம் 100 பாயிண்ட் அல்லது 100%. அதே சமயத்தில் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியில் நின்றால் 75%. தன்னுடைய நட்சத்திரத்தை பாதத்தை பார்த்தால் 50%. சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 ஆண் கிரகங்களும் இந்த நட்சத்திர பாதத்தை பார்க்காத ஒரு நிலை எந்த ஜாதகருக்கும் ஏற்படாது. அது இந்த ஆண் கிரகங்களுக்கே உண்டான ஒரு மகத்துவ நிலை. ஏனென்றால் சூரியன், செவ்வாய், குரு 3ம் ஃபயரி சைன். ஒவ்வொரு மனிதனும் இயங்கக்கூடிய மூல சக்தியை தரக்கூடிய கிரகங்கள். அதனால் அவர்களின் நட்சத்திரங்கள் எப்படியும் ஓரளவுக்கு பாதி அளவுக்காக பலம் பெற்று இருந்தால்தான் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய சுகத்தையும் அசுபத்தையும் அனுபவிக்க முடியும். அவர்கள் கர்ம பலனை கழிக்க முடியும். அதன் காரணமாக இப்படி ஏற்பட்டிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 100% அந்த சூரியனுடைய நட்சத்திரம் இருப்பதாக கொண்டால் அந்த கிரகம் உச்சமடையலாம் அல்லவா? சூரியன் மேஷத்தில் உச்சமடையலாம். அப்படி உச்சமடையும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் உச்சமடைந்தால் அதற்கு சாதாரணமாக ஜென்ம நட்சத்திரத்தில் எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அதை 2 மடங்காக ஏற்றுக்கொள்ளலாம். அதே சமயத்தில் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அதி உச்சம் அடைவதில்லை. உதாரணமாக அதி உச்சம் அடைவது சூரியன் 10 டிகிரி மேஷ ராசியில் அதி உச்சம் அடைகின்றான். அது சூரியனின் நட்சத்திரம் அல்ல.
அது அஸ்வினி நட்சத்திரம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நமது அடிப்படை முறைப்படி அந்த சூரியனுக்கு 75% தான் பலம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாகவும் அடைகின்றான். உச்சமடையும் பொழுது இந்த 75ஐ 2 மடங்காக்கினால் 150. அதே சமயத்தில் அதி உச்சமாக கூடிய 10 டிகிரியில் சூரியன் நிற்க நேர்ந்தால் இந்த ஜென்மத்தில் எவ்வளவு பலமோ அதை போல் 3 மடங்கு 225 பாயிண்ட். அடுத்து தன்னுடைய பாதத்தை பார்க்கக்கூடிய நிலையில் சூரியன் நின்றால் சூரியனுடைய 3 நட்சத்திரங்களுக்கும் 50 பாயிண்ட். அதே சமயத்தில் அப்படி இருக்கும் பொழுது உச்சம் அதி உச்சம் என்ப நிலை ஏற்படாது. சில சமயங்களில் நீச்சமடையக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி சூரியன் இருக்கும் நட்சத்திரங்கள் சூரியன் நீச்சமடையும் பொழுது சூரியனுடைய நட்சத்திரங்கள் பலமிழந்து போய்விடும். இது உங்கள் அனைவருக்குமே தெரியும். நீச்சமடைந்த கிரகத்தின் நட்சத்திரங்கள் பலன் முழுமையாக தர முடியாது என்பது. அதே சமயத்தில் அதி நீச்சம் அடையக்கூடிய சூரியன் துலா ராசியில் 10 டிகிரிகள் இருக்க நேர்ந்து விட்டால் அந்த நட்சத்திரங்கள் முழுமையாக பலமிழந்து விடும். அந்த நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களும் பலமிழந்து விடும். அதைத்தான் இங்கே அதி நீச்சத்தில் 0 என்று தந்திருக்கின்றேன். இந்த 100%, 75%, 50% சூரியனுக்கு மட்டுமல்ல, குரு கிரகத்திற்கும் இதே போல்தான் அமையும். அதைதான் இரண்டும் சேர்த்து இந்த டேபிள் தந்திருக்கின்றேன். அதே சமயத்தில் சூரியனுக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றான். ஆனால் அப்பொழுது அதற்கு 100% பலம். இந்த சூரியனுக்கு 3 நட்சத்திரங்கள் உள்ளது. அப்பொழுது இரண்டாவது நட்சத்திரத்திலும் கிரகம் இருந்தால் அதற்கு 200 பாயிண்ட் வரும் அந்த கிரகத்தின் பலம். அதேபோல் சூரியனுக்கு 3 நட்சத்திரம் இருக்கின்றது. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய சூரியன் தன்னுடைய 3 நட்சத்திரங்களிலும் கிரகம் நிற்க நேர்ந்துவிட்டால் அந்த நட்சத்திரங்களின் பலம் 300 பாயிண்டாக அமையும். அதுவே உச்சமடைந்த சூரியனாக இருந்தால் ஒரு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் 200 பாயிண்ட், இரண்டாவது நட்சத்திரத்தில் இருந்தால் 400 பாயிண்ட். அதே சமயத்தில் சூரியனின் 3 நட்சத்திரங்களும் கிரகம் இருக்க நேர்ந்து விட்டால் உச்சமான சூரியனின் நட்சத்திரம் கிரகம் இருக்க நேர்ந்து விட்டால் இதை போல் உச்சமான அந்த நட்சத்திரத்தின் பலத்தை விட 3 மடங்கு 3 நட்சத்திரங்களிலும் இருப்பதால் அது 600 பாயிண்டாக மாறும். அதே சமயத்தில் 75% இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 2 நட்சத்திரங்களிலும் கிரகம் இருந்தால் அது 150 வரும். உச்சமடைந்த நட்சத்திரமாக இருந்தால் 2 நட்சத்திரங்களிலும் 300 பாயிண்டாக வரும். 150 + 150. அதே சமயத்தில் அதி உச்சமடைந்த நிலையில் சூரியன் இருக்க நேர்ந்தால் சூரியனின் நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரங்களிலும் கிரகம் இருக்க நேர்ந்து விட்டால் அது 675 பாயிண்டாக வரும். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் 100, 75, 50, 25 எந்த நிலையில் இந்த கிரகம் அமைகின்றது, அதனுடைய நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் ஒரே பர்சன்டேஜ், ஒரே பாயிண்ட். 2 நட்சத்திரங்களிலும் கிரகம் இருந்தால் 2 மடங்கு, 3 நட்சத்திரங்களிலும் கிரகம் இருந்தால் 3 மடங்கு. ஆனால் அதே சமயத்தில் 25% பலம் பெற்ற கிரகங்களில்
உதாரணத்துக்கு சந்திரன் இருக்க நேர்ந்து விட்டால் அதற்கு 50, 75 3 நட்சத்திரங்களிலும் கிரகம் இருந்தால், மேஷராசியில் கிரகம் இருக்கு, சந்திரன் இருக்கின்றார் என்றால் அவனுக்கு 25% தான் பலம் பெறும். அப்பொழுது ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் 3 நட்சத்திரங்களிலும் கிரகம் நிற்க நேர்ந்து விட்டால் அந்த கிரகங்கள் முழுமையாக பலன் தருவதில்லை. அதற்கு காரணம் 25 பாயிண்ட் இருக்கக்கூடிய பலம் பெற்ற அந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களிலும் கிரகம் இருந்தாலும் 3 × 25 75 பாயிண்ட் தான் வரும். அதைதான் இந்த ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் என்ற வகையில் வலதுபுறத்தில் தந்திருக்கின்றேன். உச்சம் இந்த காலத்தில் உள்ளது, அதி உச்சம் அடுத்த காலத்தில் உள்ளது, நீச்சம் அடுத்த காலத்தில் உள்ளது. அதி நீச்சத்தில் அந்த கிரகங்கள் சுத்தமாக பலமிழந்து விடும். இது இரண்டாவது பகுதி. அடுத்த 4 கிரகங்கள் சுக்கிரனுக்கு அதேபோல் 100, 75, 50, 25. சுக்கிரன் உச்சமாக கூடிய ராசியில் தன்னுடைய நட்சத்திரத்தில் பெற்றிருக்கவில்லை. அதனால் உச்சம், நீச்சம், அதி உச்சம் என்ற நிலையில் சுக்கிரனுக்கு பலம் கிடையாது. சுக்கிரன் 25% தான் அதிகமான பலம் உச்சமாக கூடிய நிலையில். ஏனென்றால் உச்சமாவது மீன ராசியிலோ கன்னி ராசியிலோ சுக்கிரனின் நட்சத்திரம் கிடையாது. அதனால் 25 பாயிண்ட் தான் அவருடைய பலம். அவர் உச்சமடைந்து விட்டால் 50ஆகவும், அதி உச்சமடைந்து விட்டால் 75ஆகவும், அதே சமயத்தில் நீச்சமடைந்து விட்டால் 12 பாயிண்ட் ஆகவும், அதி நீச்சமடைந்தால் 0ஆகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இதே அடிப்படையில் அணுஜென்மம், திரிஜென்மம் ஜென்மத்தில் மட்டுமல்ல, 2வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரத்திலும் கிரகம் இருந்தாலும் அவர்களுடைய நிலை வலது பக்கம் தந்திருக்கின்றேன். இதே போல சனி, ராகு, கேது இவர்களுக்கும் இந்த டேபிள் தரப்பட்டுள்ளது. சரி, இதனால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்கய்யா, ஒரு நிமிஷம். இப்போ ஒரு ஸ்கிரீன்ல ஒருத்தருடைய ஜாதகம் போட்டிருக்கிறேன். ரைட் சைட்ல அவருடைய இடது பக்கம் அவருடைய இந்த நட்சத்திர பலன்கள் தந்திருக்கின்றேன். இவர் யார் என்பதை பற்றி மிகவும் அக்கறை கொள்ள வேண்டாம். இந்த ஜாதகருக்கு எப்படி நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றேன். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இவர் கடக லக்னம், 2இல் ராகு, 4இல் சனி, 5இல் குரு, 7இல் செவ்வாய், 8இல் கேது, 10இல் புதன், 11இல் சூரியன், சந்திரன், 12இல் சுக்கிரன். இப்படிப்பட்டவர் அவருடைய நட்சத்திர திரிகோண டிக்னிட்டியின்படி எப்படி அவருடைய நட்சத்திர பலன்கள் விளங்குகின்றன என்பதை பார்ப்போம். இப்பொழுது சந்திரன்
மிருகசீரிஷ நட்சத்திரம் 25 டிகிரி 35 நிமிஷம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் பாதம். சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கின்றார். அப்ப மிருகசீரிஷ நட்சத்திரம் யாரது? செவ்வாயோடது. செவ்வாய் எங்கே இருக்கின்றார்? செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைந்திருக்கின்றார். உச்சமடைவது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார். அவிட்டம் முதல் பாதத்தில், அவிட்டம் இரண்டாவது பாதம். அவிட்டம் இரண்டாவது பாதம் மட்டுமல்ல, 28 டிகிரியில அதி உச்சம் என்ற நிலையில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கின்றார். இப்ப நம்ம டேபிள் படி, அட்வான்ஸ்டு ஃபார்முலா டிக்னிட்டி படி, ஒரு கிரகம் தன்னுடைய உச்சத்தில் இருந்தால் ஒரு மடங்கு, சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு மடங்கு, அதி உச்சத்தில் இருந்தால் ஒரு மடங்கு, ஆக 3 மடங்கு பலம் பெற்றிருக்கிறது இந்த அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தின் திரிகோண நட்சத்திரங்கள் தான் மிருகசீரிஷமும் சித்திரையும். இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கின்றார். சித்ரா நட்சத்திரத்தில் சனி கிரகம் இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் கிரகம் இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கேது கிரகம் இருக்கின்றது. அதி உன்னத நிலையில் இருக்கக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் உச்சமாகி அதி உச்ச டிகிரியில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய 4 நட்சத்திரங்களில் கிரகங்கள் உள்ளன. அவிட்ட நட்சத்திரத்தில் 2 கிரகம், மிருகசீரிஷத்தில் 1 கிரகம், சித்திரையில் 1 கிரகம். இப்படிப்பட்ட கிரகங்கள் இந்த லக்னக்காரருக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சந்திரன் லக்னாதிபதி தன்னுடைய மூல திரிகோணத்தில் இருக்கின்றான். சனி உச்சமடைந்திருக்கின்றான். செவ்வாய் ஆதி உச்சமடைந்திருக்கின்றது. ஆக இந்த ஜென்ம நட்சத்திரம் 300 பலம் பெற்றிருக்கின்றது, 3 மடங்கு பலம் பெற்றிருக்கின்றது. ஆக 4 கிரகங்கள், இந்த 4 நட்சத்திரங்களிலும் திரிகோண நட்சத்திரமாகிய 3 திரிகோணங்களிலும் கிரகங்கள் உள்ளது. ஆக மொத்தம் 1200 பாயிண்டுகள் இந்த ஜென்ம நட்சத்திரம் பலம் பெற்றிருக்கின்றது. ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம்தான் அவர் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு, தன்னுடைய கர்ம பலனை கழிப்பதற்கு, நல்ல வழியிலேயோ தீய வழியிலேயோ, சுகமாகவோ கஷ்டப்பட்டோ, எந்த வழியில் அவருடைய கர்ம பலனை கழிக்க வேண்டும் என்றால் ஜென்ம நட்சத்திரம்தான் மூலமாக அமையும். அப்படிப்பட்ட ஜென்ம நட்சத்திரம் 1200 பாயிண்டுகள் பெற்று மிக பலம் பொருந்திய நிலையில் இருக்கின்றார். இதில் 2 கிரகங்கள் காலபுருஷனுக்கும் கேந்திரம், லக்னத்திற்கும் கேந்திரம். லக்னாதிபதி மூல திரிகோணம் 11ஆம் இடத்தில், 2 லூமினரிஸும் 11ஆம் இடத்தில். அப்படிப்பட்ட நிலையுடைய இந்த சந்திரன் லக்னாதிபதி இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் இந்த ஜீவன் இந்த பூமியில் உதித்திருக்கின்றது. அடுத்து 2வது நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை ராகு சிம்மத்திலும் கேது கும்பத்திலும் இருப்பதால் இந்த ஆக்சிஸ்ல ராகு கேது நட்சத்திரங்கள் இருக்குது. அதனால் 50% பலம். ஆனால் ராகு நட்சத்திரத்தில் திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் எந்த கிரகங்களும் இல்லை. அதனால் அந்த நட்சத்திரம் 50% பலம் பெற்றிருந்தாலும் அந்த நட்சத்திரத்தில் கிரகம் நிற்கவில்லை என்றால் அது பலன் தருவதில்லை. அதனால்தான்
கிரகம் நிற்கும் நிலையில் 0 தரப்பட்டுள்ளது. அடுத்து 3வது நட்சத்திரம் விபத்து தாரை. புனர்பூச நட்சத்திரம் விசாகம் பூரட்டாதி. இதில் புனர்பூச நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். விசாகத்தில் யாரும் இல்லை, பூரட்டாதியிலும் யாரும் இல்லை. புனர்பூச நட்சத்திரம் எவ்வளவு பலம் பெற்றது? புனர்பூச நட்சத்திரத்துக்குடைய குரு விருச்சிக ராசியில் இருக்கும்போது விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய ராசியில் குரு இருக்கின்றார். அதனால் 75% பலம் பெற்று இருக்கக்கூடிய நட்சத்திரமாக அமைகிறது குருவின் நட்சத்திரம். அப்படிப்பட்ட குருவின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். அதனால் 75 பாயிண்டுகள் சுக்கிரன். அடுத்து 4வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்குடைய சனி உச்சமாகி இருக்கின்றார். அவர் பார்ப்பது பூச நட்சத்திரத்தை பார்க்கின்றார். அதனால் 50%. அதே சமயத்தில் லக்னம் அதில் உதயமாகி இருக்கின்றது. 5வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் புதனது நட்சத்திரம். புதன் இருக்கும் ராசியோ அல்லது பார்க்கும் ராசியிலோ புதனுடைய எந்த நட்சத்திரமும் கிடையாது. அதனால் அந்த புதனுடைய நட்சத்திரம் 25 தான் பலம். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் நிற்பது குரு. அடுத்து 6வது நட்சத்திரம் மகம். மக நட்சத்திரம் கேதுவினது. கேது 50% பலம் பெற்றது. அந்த கேதுவின் மக நட்சத்திரத்தில் ராகு இருக்கின்றார். அடுத்தது 7வது நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரம் சுக்கிரனது. சுக்கிரன் இருக்கும் ராசியில் இருந்து தனுசு ராசியில் பார்ப்பதால், தனுசு ராசியில் புரவாள நட்சத்திரம் இருப்பதால் அதற்கு 50%. அதற்கு 50 பாயிண்டுகள் பலம். அதில் புதன் இருக்கின்றார் பரணி நட்சத்திரத்தில். இப்போ இந்த ஜென்ம நட்சத்திரம் அதோ சமயத்தில் 9வது நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் 9வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்குடைய சந்திரன் தன்னுடைய மூல திரிகோண உச்ச ராசியில் இருக்கின்றார். ஆனால் உச்சமடையவில்லை. உச்சம் என்பது 3 டிகிரியுடன் முடிந்து விடுகிறது. மீதி 27 டிகிரியும் மூல திரிகோணம்தான். சந்திரன் தன்னுடைய உச்ச ராசியில் இருந்தாலும் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியில் இருப்பதால் மிருகசீரிஷத்தில் இருக்கும் பொழுது 75 பாயிண்டுகள் தான் அதற்கு பலம் பெறும். இந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கின்றார். பலன் நிர்ணயம் செய்யும் பொழுது இந்த ஜென்ம நட்சத்திரமும் 9வது நட்சத்திரமும் சமபலம் பெறும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். சமபலன் என்பது பொதுவான பலன். ஜென்ம நட்சத்திரம் இந்த 9வது நட்சத்திரத்தை விட பலம் பெற்றிருந்தால் அவர்கள் பொருளாதாரத்திலும் மெட்டீரியல் உலகத்தில்தான் அவர்கள் வாழ்வதற்கு முயற்சிப்பார்கள், வெற்றியும் பெறுவார்கள். ஒரு சிலருக்கு ஜென்ம நட்சத்திரத்தை விட 9வது நட்சத்திரம் பலம் பெற்று சென்றுவிட்டால் அவர்கள் தன்னுடைய தேவைக்கு மட்டும்தான் சம்பாதிப்பார்கள். மற்ற தன்னுடைய முழு கவனத்தையும் ஆன்மீகத்தில் தான் செலவிடுவார்கள். சமம் என்ற ஒரு நிலை இருந்தால் 2 வகையிலும் இருப்பார்கள். பணமும் சம்பாதிப்பார்கள், ஆன்மீகத்திலும் இருப்பார்கள். இது சமநிலையை காட்டக்கூடிய ஒரு பொசிஷன். இந்த ஜாதகருக்கு ஜென்ம நட்சத்திரம் 1200 பாயிண்ட், 9வது நட்சத்திரம் 75 பாயிண்ட். சோ இவருடைய லைஃப் முழுக்க இவர் பணம் சம்பாதிப்பதிலும்
உயர்ந்த நிலையை அடைவதிலும் தன்னுடைய குடும்பத்தையும் பரம்பரையும் பேணுவதிலும் தான் கவனம் செலுத்துவார். இவர் சம்பாதிக்கக்கூடிய, சுகமாக இருக்கக்கூடிய சம்பத்து, சேமம், சாதனை, மித்ரு இவைகள் எல்லாம் பலம் குன்றி இருக்கின்றன. இவர் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவோ தான் படித்த படிப்பின் மூலமாகவோ சம்பாதிக்கவில்லை. தான் கொண்டு வந்த கர்ம பலத்தின் பலமாகத்தான் இவருடைய சம்பாத்தியம் அமைகிறது. ஜென்ம நட்சத்திரம் மிக பலம் பெற்றிருப்பதால் இவர் மற்றவர்களை விட அதிக அளவில் பொருள் ஈட்டியிருக்கின்றார். அதே சமயத்தில் 3, 5, 7 விபத்து தாரை, தடங்கல் தாரை, நைதன தாரை மிக மோசமான நட்சத்திர தாராபலன்களில் 3 சுப கிரகங்களும் அமைந்திருக்கின்றது. அப்படி என்றால் சுப கிரகங்கள் கெட்ட நட்சத்திரங்களில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அது வந்து சேரும். இதே 3, 5, 7 பாவ கிரகங்கள் அமைந்துவிட்டால் அவர்கள் போராடித்தான் இந்த விஷயங்களை பெற வேண்டியிருக்கும். இப்போ இந்த வகையில் இந்த நட்சத்திர திரிகோண டிகிரிட்டி மூலம் ஜாதகத்தில் பல விஷயங்களை நாம் ஜோதிட சாஸ்திரத்தின் துணை கொண்டு ஆராய்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் அஷ்டவர்க்கம், யோகங்கள் இப்படி பல விஷயங்களை துணை கொண்டுதான் ஆராய்கின்றோம். அப்படி அஷ்டவர்க்கம், யோகங்கள் இப்படிப்பட்ட ஒரு துணை சாஸ்திரமாக இந்த நட்சத்திர திரிகோணத்தையும் உபயோகித்தால் பிறந்த அன்றையே இவர் எந்த நிலையை அடைவார், எந்த வகையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார், எந்தெந்த விஷயங்களில் இவருக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படும், எந்தெந்த விஷயங்களில் இவருக்கு தோல்வி ஏற்படும் என்பதை இந்த சார்ட்டின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு மிக சாதாரண நிலையில் பிறந்த ஒருவர் இவருடைய இந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அதி உன்னதமான நிலையினால் இவர் அதி உன்னதமான நிலையை அடைந்தார் அவருடைய லெவலுக்கு. இதேபோல் மற்றுமொரு ஜாதகம் பார்ப்போம். இப்போ இரண்டாவது ஒரு ஜாதகம் பார்த்திருக்கோம். சாரி, இப்போ இரண்டாவது ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இந்த ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், அதில் 2 கிரகங்கள் இருக்கின்றன. சுவாதி நட்சத்திரத்துக்குடைய ராகு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கின்றார். ஆனால் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இல்லை. அதனால் 75% பலம் பெற்றிருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தில் இவர் ஜனனம் எடுத்திருக்கின்றார். 2 கிரகங்கள் சந்திரனும் லக்னமும் அமைந்திருக்கின்றது. அதனால் ஜென்ம நட்சத்திரம் 150% பலம் பெற்றிருக்கின்றது. அதே சமயத்தில் 9வது நட்சத்திரமாகிய சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பார்ப்பதால் 50% பலம் பெறுகிறது. ஆனால் சித்திரையிலோ மிருக சீரிஷத்திலோ அவிட்டத்திலோ எந்த கிரகமும் இல்லை.
அடுத்து இரண்டாவது தாராபலம் 50%. புனர்பூச நட்சத்திரம், ராகு கிரகம் இருக்கிறது. விசாகத்தில் யாரும் இல்லை, பூரட்டாதியிலும் யாரும் இல்லை. ஒரே ஒரு இரண்டாவது தாராபலத்தில் சம்பத்து தாராவில் புனர்பூச நட்சத்திரத்தில் ராகு கிரகம் அமைந்திருக்கின்றது. அடுத்தது மூன்றாவது நட்சத்திரம் பூசம், அனுஷம், பூரட்டாதி, பூசம். இப்போ பூச நட்சத்திரம் 75% பெறுகிறது. சனி கிரகம் பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கின்றார், ஆனால் பூச நட்சத்திரத்தில் இல்லை. அதனால் 75% இந்த பூச நட்சத்திரம் பெறுகிறது. ஆனால் எந்த கிரகமும் இல்லை, அதனால் 0. நான்காவது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்குடைய புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார், ரேவதியில். ரேவதியில் இருந்தாலும் புதன் நீசமடைவதால் தன்னுடைய பலத்தை பாதியாக குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சோ புதனுடைய நட்சத்திரத்தில் புதனும் சனியும் அமைகின்றார்கள். சோ நான்காவது சேமத்தாரையில் ரேவதி ஆயில்யம் 50 பாயிண்டுகள் புதனும் சனியும் அமைந்திருக்கின்றார்கள். ஐந்தாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். கேது இருக்கக்கூடிய ராசியில் கேது இருக்கின்றார், ஆனால் சொந்த நட்சத்திரத்தில் இல்லை. அதனால் 75% தன்னுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் கேதுவனுடைய மூல திரிகோண நட்சத்திரமாகிய அஸ்வினியில் சூரியன் இருப்பதால் அது 75 பாயிண்டுகள் பலம் பெறுகிறது. அடுத்து ஆறாவது தாராபலம். ஆறாவது தாராபலம் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கின்றார், செவ்வாய் இருக்கின்றார், அதே சமயத்தில் வியாழனும் இருக்கின்றார். சோ ஆறாவது தாராபலம் சுக்கிர நட்சத்திரத்துக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் பரணி நட்சத்திரத்தில் அது 100% பலம் பெறுகிறது. அதே சமயத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது. இந்த கேதுவும் குருவும் 2 கிரகங்கள் பூராடத்தில் இருக்கின்றன. செவ்வாயும் சுக்கிரனும் பரணியில் இருக்கின்றன. சோ 4 கிரகங்கள் ஆறாவது தாராபலத்தில் சாதனை தாரையில் அமைந்திருக்கின்றன. அதுவும் லக்னாதிபதியாகிய சுக்கிரனின் நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் சாதனை தாராவில் இந்த கிரகங்கள் அமைந்திருப்பதால் குரு, செவ்வாய், சுக்கிரன், கேது முக்கியமான கிரகங்கள், ஆதிபத்தியமும் பலமான ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் சாதனை தாராவில் அமைந்திருப்பதால் இவர் தன்னுடைய லைஃபில் முக்கியமான ஒரு சாதனையை செய்திருக்கின்றார். அடுத்து 7வது தாராபலத்தை பார்த்தால் உத்திராடம். உத்திராட நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தில் யாரும் இல்லை, உத்தரத்தில் யாரும் இல்லை, கிருத்திகையிலும் யாரும் இல்லை. ஆனால் சூரியன் உச்சமாகி இருக்கின்றார், ஆனால் சொந்த நட்சத்திரத்தில் இல்லை. அதனால் அவருக்கு 75% பலம் உண்டு. உச்சமாகி இருப்பதால் 75 சேர்க்கும் பொழுது 150 பாயிண்ட். ஆனால் எந்த சூரியனுடைய கிரகத்திலும் பலம் இல்லை, கிரகங்கள் இல்லை. அதனால் இந்த 5வது நட்சத்திரத்தின் ஒரே பலம்தான் இந்த 3, 5, 7 ஆகக்கூடிய கஷ்டமான தாராபலத்தின் பலம்.
75 தான். அவர் கொண்டு வந்த ஜென்ம நட்சத்திர பலன் 150 பாயிண்ட். 2 கிரகங்கள் உள்ளது, அதுவும் லக்னமும் சந்திரனும். அதனால் இவர் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய பொருளாதாரத்தை பெருக்கி இருக்கின்றாரோ இல்லையோ, இங்கே பார்த்தீர்கள் என்றால் இவர் ஒரு சாதனை தெரிந்திருக்கின்றார். இவர் ஒரு நடிகர். அவருடைய நடை உடை பாவனை பார்த்தாலே அனைவருக்கும் ஹாஸ்யம் கொப்பளித்து வரும். இதை இவர் கொண்டு வந்த கர்ம பலனை விட இந்த சாதனை தாராவில் கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் அமைந்து இருப்பதால், அந்த நட்சத்திர தாராபலம் பலம் பெற்றிருப்பதாலும் இவர் தன்னுடைய லைஃபில் தான் கொண்டு வராவிட்டாலும் இவருடைய புத்திசாலித்தனத்தின் பலனாக லக்னாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதால் அவர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து மகா மேதையான ஒரு ஆட்சி நடிகராக சாதித்திருக்கின்றார். இது 2வது உதாரணம். 3வது உதாரணம் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது நாம் பார்ப்பது 3வது உதாரண ஜாதகம். இந்த ஜாதகத்திலுடைய லக்னம் கும்பலக்னம், லக்னத்தில் சனி, 3ல் குரு புதன் செவ்வாய், 4ல் சூரியன், 5ல் ராகு சுக்கிரன், 11ல் சந்திரன், 12ல் கேது. ஜென்ம நட்சத்திரம் கேட்டை. கேட்டைக்குடைய புதன் மேஷ ராசியில் இருப்பதால் 25% தான் பலம். அடுத்தது 9வது நட்சத்திரம் அனுஷம். அனுஷ நட்சத்திரத்துக்குடைய சனி கும்பத்திலிருந்து மேஷத்தை பார்க்கின்றார், சிம்மத்தை பார்க்கின்றார், இங்கே விருச்சிகத்தை பார்க்கின்றார். அதனால் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியை பார்ப்பதால் 50% பலம். ஆனால் எந்த நட்சத்திரத்திலும் அனுஷத்திலோ உத்திரட்டாதியிலோ பூசத்திலோ கிரகங்கள் இல்லை. இவருடைய ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரத்திற்கு பலமே 25 தான். இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய கர்ம பலன் மிக மிக குறைவு. இவர் 9வது தாராபலம் ஒன்றுமே இல்லை. இவர் ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்படாது. பணமும் எப்படி செய்வார் என்று தெரியாது. அதை பார்க்கலாம். 2வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். கேட்டைக்கு 2வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் கேது இருக்கின்றார். ஆக 100% பலம். கேதுவே 2வது தாராபலத்தில் இருக்கின்றார். 3வது நட்சத்திரம் பூராடம். பூராடத்தில் யாரும் இல்லை. பரணியில் 3 கிரகம் இருக்கின்றது. இந்த 3 கிரகத்துக்கும் உண்டான சுக்கிரன் மிதுன ராசியில் இருக்கின்றார். மிதுன ராசியில் இருந்து தனுசு ராசியை பார்ப்பதால் பூராட நட்சத்திரத்தை பார்க்கின்றார். ஆக பூராட நட்சத்திரத்தின் திரிகோண பலம் 50%. இந்த 3 நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருப்பதால் குரு புதன் செவ்வாய் விபத்து தாரையில் 50% பலம் பெற்ற நட்சத்திரத்தில் காலபுருஷனுடைய கேந்திரத்தில் 3 கிரகங்கள்.
ஆண் ராசியில். ஓகே. அடுத்து 4வது நட்சத்திரம் உத்திராடம், கிருத்திகை, உத்தரம். உத்திராடத்துக்குடைய சூரியன் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கின்றார், அதனால் 75%. ஆனால் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் எந்த நட்சத்திரத்திலும் கிரகங்கள் இல்லை, அதனால் 0. அடுத்தது 5வது நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியில் சூரியன் இருக்கின்றார். ரோகிணி நட்சத்திரத்துக்குடைய சந்திரன் நீசமடைந்து கேட்டையில் இருக்கின்றார். சந்திரன் தன்னுடைய ரோகிணி நட்சத்திரத்தை பார்ப்பதால் 50% பலம், ஆனால் நீசமடைந்திருப்பதால் அதிலும் பாதி அடைவதால் 25% தான் பலம். ஸோ அந்த நட்சத்திரத்தில், ரோகிணி நட்சத்திரத்தில் 25% பலம் பெற்றக்கூடிய குறைவான நட்சத்திர பலம் உள்ள இடத்தில் சூரியன் இருக்கின்றார். அடுத்து 6வது தாராபலம் அவிட்டம். அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை. இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்குடைய செவ்வாய் மேஷ ராசியில் இருந்து சித்திரையை பார்ப்பதால் 50% பலம். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் யாருமே இல்லை. மிருகசீரிஷத்தில் யாரும் இல்லை, சித்திரையில் யாரும் இல்லை, அவிட்டத்திலும் யாரும் இல்லை. அதனால் இங்கே 0 தரப்பட்டுள்ளது. அடுத்து 7வது நட்சத்திரம். 7வது நட்சத்திரம் சதயம். சதய நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் உள்ளன. திருவாதிரை நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் உள்ளன. இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகு கிரகத்தின் நட்சத்திரம். ராகு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உள்ளது. அதனால் இந்த 7வது நைதன தாராபலம் 100% பெறுகிறது. இந்த ராகு நட்சத்திரமாகிய திருவாதுரை, சுவாதி, சதயம் ஆகிய இந்த 3 திரிகோண நட்சத்திரங்களில் 4 கிரகங்கள் அமைந்திருப்பதால் 400 பாயிண்டுகள் இந்த நைதன தாரா பெறுகிறது. 7வது தாராபலம் நைதன தாரா ராகுடைய நட்சத்திரத்தில் அமைகிறது. லக்னம் அதே நட்சத்திரத்தில் அமைகிறது. சனி அதே நட்சத்திரத்தில் அமைகிறது. ராகுவும் அதே நட்சத்திரத்தில் இருக்கிறது. சுக்கிரனும் இருக்கின்றார். இப்போ ஜென்ம நட்சத்திரம் பலம் இல்லாமல் இருக்கின்றது. 9வது நட்சத்திரத்தில் யாருமே இல்லை. கொண்டு வந்திருக்கக்கூடியது மிக மிக குறைவாக இருக்கின்றது. அடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பலனின் மூலமாகவோ, தன்னுடைய நடவடிக்கை மூலமாகவோ, அறிவின் மூலமாகவோ சம்பாதிக்க வேண்டுவதும் மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் 3, 5, 7 ஆகக்கூடிய கெட்ட தாராபலன்களில் 1, 2, 3, 4, 5, 6, 8 கிரகங்கள் அமைந்திருக்கின்றது. 3, 5, 7. ஸோ இவருடைய லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்களே இந்நேரம் முடிவு பண்ணியிருப்பீங்க. இவர் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். பிறந்தன்றைக்கே இவருக்கு ரப்பர் ஸ்டாம்ப் போட்டாச்சு. ஸோ நம்மளுடைய கட்டத்தை பார்த்து, கிரகநிலையை பார்த்து, ஷட்பலத்தையும் மற்ற யோகங்களையும் பார்த்து பலன் நிர்ணயம் பண்ணுவதற்கு சிறிது காலம், சிறிது நேரம் எடுக்கலாம். ஆனால் இந்த நட்சத்திர தாராபலத்தை, திரிகோண தாராபலத்தை, அந்த டிக்னிட்டியை நாம் நிர்ணயம் செய்துவிட்டால் ஒரு 15 நிமிடத்திற்குள் இவருடைய வாழ்க்கை எந்த திசையில் போகும், எந்த முறையில் வாழ்வார், என்ன சாதனை புரிவார் என்பதை எளிமையாக தெரிந்து கொள்ளலாம்.
இதற்கு இந்த ஃபார்முலா உபயோகப்படுகிறது. இதுவரையிலையும் 3 முக்கியமான ஜாதகங்களின் உதாரணங்கள் தான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். உங்களுடைய ஜாதகத்தை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. நான் உதாரணம் தான் காட்டியிருக்கின்றேன். சீனிவாசன் சார். சொல்லுங்க சார். இப்போ அவங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இந்த மக்கள் யாராவது ஒருத்தருடைய ஜாதகம் உதாரண ஜாதகமா போட்டு தாராளமா யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா இந்த ஓகே திரிகோண நிலையில போடலாம். ஓகே, அவங்க ஜாதகம் தான் இல்ல, யாராவது ஒரு ஜாதகத்தை கொடுக்கலாம். ரைட், ஓகே ஓகே. அவங்க ஜாதகமே பார்த்தா தான் அவங்களுக்கு பலன் இருக்கா இல்லையான்னு தெரியும். சரி, ரைட், ஓகே. சுமதி மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அம்மா நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணுங்கம்மா. சுமதி மேடம் நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணலாம். வேற என்ன சுமதியா? சுமதி மேடம் அன்மியூட் பண்ணுங்க நீங்க. ரைட், ஓகே ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க அம்மா. உங்க சுமதி மேடம் சுமதி மேடம் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சரி, ரைட். அவங்க ஹேண்ட் ரைஸ். ராஜமாணிக்கமா? ராஜமாணிக்கம் கையை ரைஸ் பண்ணாரு. உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். உங்களுடைய டேட் சொல்லுங்க. மாரிமுத்து. ஓகே, ரைட், ஓகே. மாரிமுத்து நீங்க ஹேண்ட் ரைஸ் இது பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் டீடைல் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. 12/2/1980. 12/2. ஆமாங்க. 1980. 30 80? 1980. ஓகே. டைம் விடியற் காலை 4:53 AM. எந்த ஊருங்க சார்? கோவில்பட்டிங்க. ஜாதகம் கரெக்டா இருக்கா? மகர லக்கணம் மூல நட்சத்திரம். மகர லக்கணம், மூல நட்சத்திரம், தனுசு ராசி. ஓகே, ஃபைன். இப்போ இதுக்கு நாம தாராபலம் போடுறோம். டேட் சொல்லுங்க சார் கொஞ்சம். 12/2. 1980. 4:53 AM. இப்போ இவருடைய ஜாதகம் மூல நட்சத்திரம், முதல் தாராபலம், மூலம் 1 வராரு. கேது நட்சத்திரம். கேது அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கு. கேது நட்சத்திரத்தை பார்க்குது, மக நட்சத்திரத்தை பார்க்குது. ஆக 50% பலம். கொஞ்சம் ஸ்கிரீனை பெருசாக்குறீங்க ஆகட்டுமா? என்ன சின்னச்சு தெரியலையா?
எழுத்து ரொம்ப இல்ல சின்னதா இருக்கா? ஓகே, பெருசாக்கிறேன். சார்ட் சின்னதா இருக்கும். இந்த சார்ட், இந்த சார்ட் பலம் சார்ட், பலம் சார்ட், ராசி கட்டம். ராசி கட்டம் சின்னதா இருக்கா? ஓகே. ஓகேயா? ரைட். ஓகே ஓகே ஓகே. கிரகம் இருக்கிறது சந்திரன். நான் பலம் அடுத்தது போடுறேன். அடுத்தது அஸ்வினில யாரும் இல்ல, மகத்துல ராகு இருக்கு. இனி ஒரு தாராபலம். இது மகம். ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்தது மூலம், அஸ்வினியில கிடையாது. ஓகே, 9வது நட்சத்திரம். 9வது நட்சத்திரம் கேட்டை. கேட்டையில யாரும் இல்லை, ரேவதியில யாரும் இல்லை, இங்க ஆயில்யத்திலையும் யாரும் இல்லை. இருந்தாலும் 9வது நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரத்துடைய புதன் கும்பத்துல இருக்குது, சிம்மத்தை பார்க்குது. இங்கேயும் புதனுடைய எந்த நட்சத்திரமும் கிடையாது. ஆக 25% பலம். கிரகங்கள் எதுவுமே இல்லை, அதனால 0. அடுத்தது 2வது நட்சத்திரம் மூலம், பூராடம். பூராடத்துல யாரும் இல்லை, பரணியில யாரும் இல்லை. இங்க பூரத்துல 2 கிரகங்கள் இருக்கு, குருவும் செவ்வாயும். பூர நட்சத்திரத்துக்குடைய சுக்கிரன் இங்க இருக்குது, உச்சமாயிருக்கு. உச்சமாயிருக்கும்போது இதனுடைய நட்சத்திர பலம் இந்த மீன ராசியிலையும் கன்னி ராசியிலையும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இல்லாததால் 25% மட்டும்தான் பலம். ஆனால் உச்சமடைந்திருப்பதால் இதற்கு 50% பலம் பெறும். அதே சமயத்தில் 2 கிரகங்கள் உள்ளது. கிரகங்கள் செவ்வாய், குரு. ஓகே, இங்க நட்சத்திரம் பூரம். ஒரு செவ்வாய்.
அடுத்தது மூன்றாவது நட்சத்திரம் சூரியன். உத்திராடம். மூலம், பூராடம், உத்திராடம். உத்திராடத்தில் லக்னம் அமைந்திருக்கின்றது. கிருத்திகையில் யாரும் இல்லை. உத்தரத்தில் சனி கிரகம் அமைந்திருக்கின்றது. ஸோ உத்தரத்துக்குடைய சூரியன் தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியில் இருப்பதால் 75% பலம். இரண்டு கிரகங்கள் இருக்கு. லக்னம் சனி, ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, உத்திரம். ஓகே. கிரகங்கள் லக்னம், ஒன்று சனி. ஓகே. அடுத்தது 4 திருவோணம். திருவோணத்தில் யாரும் இல்லை, ரோஹிணியில் யாரும் இல்லை, அஸ்தத்தில் யாரும் இல்லை. ஸோ கிரகம் மட்டும்தான் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இங்கேயும் சந்திர நட்சத்திரம் இல்லை, இங்கேயும் சந்திர நட்சத்திரம் இல்லை. ஆக 4வது சேமத்தாரை சேமத்தாரை 25% பலம். என்ன நட்சத்திரம்? திருவோணம். திருவோண நட்சத்திரம் யாருமே இல்லை, அதனால 0. அடுத்தது 5வது நட்சத்திரம் அவிட்டம். சூரியன் கேது 2 பேர் இருக்காங்க. மிருகசீரிஷத்துல யாரும் இல்லை, சித்திரையிலையும் யாரும் இல்லை. ஸோ இதுக்கு உண்டான செவ்வாய் கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தை பார்க்குது, அவிட்ட நட்சத்திரத்தை. ஸோ 50% 2 பேர் இருக்காங்க. பலம். இருக்காங்க. அவிட்டம் கேது நட்சத்திரம். அது சாரி, நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் இதுல கேது. இது கேது. அதுக்கு அடுத்தது இதுவும் சூரியன். அவிட்டம் சூரியன். சூரியன். ஓகே. அடுத்தது 6வது நட்சத்திரம் அவிட்டம் சதயம். புதன் இருக்கு. திருவாதிரையில் யாரும் இல்லை, சுவாதியில் யாரும் இல்லை. அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரத்துக்குடைய ராகு
பார்க்குது 50%. இங்கே வந்து சதயம் யார் இருக்கா? புதன். ஆறாவது நட்சத்திரம் 50% பலம். ஓகே, அடுத்தது 7 சதயம். எப்படி 50% சொன்னீங்க? சதயம் இப்போ ராகு வந்து இங்க இருக்கு. எங்க? சிம்மத்துல 6 டிகிரி சிம்மத்துல இருக்கு. அப்போ சதய நட்சத்திரத்தை பார்க்குதா? சதய நட்சத்திரத்தை பார்க்கறதுனால 50%. தன் நட்சத்திரத்தை பார்க்கறதுனால. ஆமா. அதுல இருக்கிற கிரகம் வந்து புதன் மட்டும்தான் இருக்கு. திருவாதிரை யாரும் இல்ல, சுவாதியில யாரும் இல்ல. இது வந்து மெரிடியன், அது கிரகம் இல்ல. இது ஓகே, புதன் ஓகே. அதுக்கு அடுத்தது 7வது பூரட்டாதி யாரும் இல்லை. இங்கே யாரும் இல்லை, இதுவும் காலி. அப்போ பூரட்டாதி பூரட்டாதி கிரகத்துக்கு பலன் யாரும் இல்லை. அதுக்கு வந்து குரு 50% சொந்த நட்சத்திரத்தை பார்க்குறாரு. இதில் யாரும் இல்லை. அப்போ 0 போட்டுற வேண்டியதாங்க. அடுத்தது 8 உத்திரட்டாதியில் வீனஸ் இருக்கு. பூசத்தில் யாரும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ இது வந்து உத்திரட்டாதி புரட்டாதி உத்திரட்டாதி சனி கிரகம் சொந்த நட்சத்திரத்தை பார்க்குது 50%. ஓகே, உத்திரட்டாதி உத்திரட்டாதி சுக்கிரன். ஸோ 2 4 6 இங்கே ஒரு 4 10 முடிஞ்சிடுது. 9 கிரகம் ஒரு லக்னம். இப்போ இதில் முடிவா ஜென்ம லக்னம்ங்கிறதுக்கு 2 கிரகம் இருக்கு. 50 50 100 பாயிண்ட். அதே சமயத்தில் 9ல் 0. அடுத்தது 50 50 100 100 100 200. எழுபத்தஞ்சு 150. இது ஒரு 100 250. இரநூறு 250 450 550. ஓகே, இப்போ மாரிமுத்து சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. இப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் 50 பாயிண்ட் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து கேது வந்து கும்பராசியிலேருந்து சிம்ம ராசியை பார்க்கறதுனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தை பார்க்குது. இந்த
நட்சத்திரங்கள் பார்வை பொறுத்த வரையிலும் நீங்க சொல்லலாம் கேதுவுக்கு பார்வை இல்லைன்னு. நட்சத்திரத்துடைய பலம் கண்டுபிடிக்க மட்டும்தான் இதை யூஸ் பண்றோம். மற்ற ப்ரெடிக்ஷனுக்கு கேதுவுக்கு பார்வை இருக்குன்னு யூஸ் பண்றது இல்லை, இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு. அப்போ கேதுவுடைய பார்வை மக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 50%. இந்த மக நட்சத்திரத்துல மூல நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு, அதே போல மக நட்சத்திரத்துல ராகு இருக்கு. அந்த 2 கிரகமும் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. 50-50 100 பாயிண்ட். 9வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இங்க கேட்டை, ரேவதி, ஆயில்யம் 3லயும் கிரகம் இல்லை, இங்க 0. அதனால் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பணம் சம்பாதிப்பதிலே தான் வாழ்க்கை முழுவதுமாக செலவாகும். ஆன்மீகத்தில் தான் சம்பாதிச்ச பணத்தை கோயில் கட்டுறதுக்கோ, கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு புண்ணியம் பண்ணுறதுக்கோ அதிகமாக செலவு பண்ண முடியாது. சாதாரண தர்மம் பண்ணுறதுக்கு கணக்கு கிடையாது. அடுத்தது 2வது தாராபலம் பூரம், அது 50% இருக்கிறது. குரு பகவான் அதில் உட்கார்ந்திருக்காரு. இவருடைய லக்னம் மகர லக்னம் இருந்தாலும் தன்னுடைய யோகாதிபதியாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சம்பத்து தாரா அமைஞ்சிருக்குது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் லாபாதிபதியாகிய செவ்வாய் கூட சேர்ந்திருக்கிறதுனால குரு பணத்தை ஓரளவுக்கு கொடுப்பார். குடும்பம் பண வசதி இல்லைன்னாலும் ஒரு அமைதியான நியாயமான குடும்பமாக இருக்கும். அடுத்தது 3வது நட்சத்திரம் உத்திராடம் உத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்னமும் சனியும் இருக்கு. 3வது நட்சத்திரத்தில் லக்னமும் சனியும் இருக்கு. லக்னாதிபதி சனி, லக்னம் 2மே அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. அதனால் நட்சத்திர திரிகோணத்தில் நல்ல பவராக இருக்கு. அப்போ தான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு வெற்றி அடையறதுக்கு கொஞ்சம் தடங்கள், திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு வகையிலிருந்து கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரம் சொல்லுது. அடுத்தது 4வது நட்சத்திரம் திருவோணம், சந்திரனுடைய நட்சத்திரம். 7ஆம் இடத்துக்குடைய சந்திரனுடைய நட்சத்திரம். ஆனால் யாரும் இல்லை அதுல. ஸோ 4வது நட்சத்திரம் சொந்த பந்தம், வீடு வாசல், பெற்றோர்கள், நம்ம பரம்பரையில் அவங்க எதுவும் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப நெக்லிஜிபிளான ஒரு கணிசமான அளவுக்கு இருக்காது. ஏதோ ஒரு பேருக்கு தான் இருக்கும். படிப்பு திருவோண நட்சத்திரம் 25% தான் இருக்கு. மூல நட்சத்திரத்தில் போயிடுச்சு. அதனால குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்ததுனால படிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. 5வது நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கு. தடங்கள். சூரியன் அஷ்டமாதிபதி எங்க இருக்கு? லக்னத்திலே உட்கார்ந்துருக்கு. அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் தடங்களும் வந்திருக்கு. ஸோ அரசாங்க வேலை, மேலதிகாரிகள், பெற்றோர்கள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட மூதாதையர்கள், அவர்கள் மூலமாக சில கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 6வது நட்சத்திரம் சதயம். சதய நட்சத்திரத்தில் புதன் இருக்கு. 50% பலம் பெற்றிருக்கு சதய நட்சத்திரம். அது சாதனை பண்ணக்கூடிய நட்சத்திரம். ஆனால் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. புதன் பொதுவா 2ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்குடையவன். அதுவும் பாதி நன்மை. ராகுடைய நட்சத்திரம் சாதனை பெறக்கூடிய நட்சத்திரமா இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மற்றவர்களால செய்ய முடியாத எந்த காரியமும் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே சமயத்துல புதுமையா எதனா செய்யலாம்
அப்படின்னு நினைச்சு இறங்கினால் அது கஷ்டத்தை தான் கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், வெற்றியை கொடுக்காது. சாதனை தாரா கெட்ட கிரகங்கள்கிட்ட, பாவ கிரகங்கள்கிட்ட போயிடுச்சுன்னா அதர் சைட் ஆஃப் த காயின்னு சொன்னா ரோகம், பிணி, கஷ்டம் அதை காமிச்சிடும். அது நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா சாதனை பண்ணக்கூடிய பலனை காட்டும், கெட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா இப்படி கொடுக்கும். அடுத்தது 7வது நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி குருவோட நட்சத்திரம். குரு எங்க இருக்கு? 8ஆம் இடத்துல இருக்கு. குரு இந்த லக்னத்துக்கு ரொம்ப நல்லவர் கிடையாது. ஆனா 12ஆம் இடத்துக்குள்ள 8ஆம் இடத்துல மறைஞ்சு போனதுனால விபரீத ராஜயோகம்னு ஏதோ ஒரு யோகத்தை மட்டும்தான் கொடுப்பாரு. ஆனால் அந்த நட்சத்திரத்துல கிரகம் இல்லை. சோ இந்த 4 பேரும் சேர்ந்து 250 பாயிண்ட் வந்துருச்சு. அடுத்தது 8வது நட்சத்திரம் உத்திரட்டாதி, சனியுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் 50% பலம் இருக்கிறது. அதில் சுக்கிரன் இருக்கின்றார். இவர்களுக்கு மித்ரு தாரா பலமாக இருக்கிறது. முதல் தர யோகாதிபதியாகிய சுக்கிரன் உட்கார்ந்திருக்காரு. அதுல உச்சமாயி உட்கார்ந்திருக்காரு. இவருக்கு பல கஷ்டங்கள் லைஃப்ல வந்தாலும் நண்பர்கள் மூலமாகவும் இவர் எடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் இவருக்கு உதவி செய்பவர்கள் பெரும் பங்கு வகிப்பார்கள். கொண்டு வந்தது குறைவாக இருந்தாலும் அதை விட 2 மடங்கு தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய நல்லடத்தையாலும் குரு, சுக்கிரன், புதன் 3 சுப கிரகங்களும் சுப தாராபலன்களில் அமைந்து விட்டது. ஆனால் பலம் பெற்று இல்லை. அதிகமான பலம் 50% தான் இருக்கு, அதுக்கு மேல இல்லை. அதோட இதுல எந்த கிரகமும் தன்னுடைய 3 திரிகோண நட்சத்திரங்களிலும் கிரகம் இல்லை. சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, செவ்வாய் இல்லை, புதன் இல்லை, வியாழன் இல்லை, வெள்ளி இல்லை, சனி இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கிரகத்தினுடைய 3 திரிகோண நட்சத்திரங்களிலும் கிரகங்கள் நிற்க பிறந்தவர்கள் ஏதோ ஒரு வழியில் ஒரு சாதனையாளர்களாக அமைவார்கள். அது சுப தாராபலமாக அமைந்து விட்டால் 2வது தாராபலமோ 4ஓ 6ஓ 8ஓ அமைந்து அந்த தாராபலத்தின் 3 திரிகோண நட்சத்திரங்களிலும் கிரகங்கள் இருக்க அமைந்து விட்டால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக அமைவார்கள். அந்த திரிகோண நட்சத்திரங்கள் தாம் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கின்றோமோ அதற்கு சுபர்களாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி வந்து அமையும். ஆனால் அதே சமயத்தில் 3 திரிகோண நட்சத்திரங்களிலும் கிரகம் இருக்கின்றது. ஆனால் அது 5வது நட்சத்திரமாகவோ 7வது நட்சத்திரமாகவோ 3வது நட்சத்திரமாகவோ அமைந்து விட்டால் இடிமேல் இடி, தடைமேல் தடைதான் வரும். இவருக்கு சாதனை புரிவதற்கும் வாய்ப்புகள் கம்மி. ஆனால் அதே சமயத்தில் தடைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் கம்மி. இவருடைய வாழ்க்கை பணம் சம்பாதிப்பதற்கும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவர்களையும் நல்ல நிலையில் அமைப்பதற்கும் இவருடைய வாழ்க்கை அமையும். ஆனால் இந்த 7வது தாராபலத்தில் ஒரு கிரகமும் அமையாத ஒரு நிலை, 7ஆம் இடத்துக்குடையவன் 12ஆம் இடத்தில் அமைந்து விட்டது. இப்படிப்பட்ட காரணங்களினால் சில விஷயங்களில் குடும்ப வாழ்க்கையில் பல கஷ்ட நஷ்டங்கள் வந்து சேரும். இதை வைத்து இந்த அளவுக்கு நாம் முன்னாடியே பிறந்த அன்னைக்கே ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஜாதகர் நீங்க பேசலாம். இதுல பாதி கரெக்டா இருக்குங்க.
பாதி கரெக்டா இருக்கு. ஆமாங்க. மீதி பாதி எங்க தப்பா இருக்கு சொல்லுங்க. இல்ல, நான் சூரியனோட ஒர்க்ல தான் ஏர்போர்ட்ல சோலார் ஒர்க் தான் பாத்துட்டு இருக்கேன். புரியல, நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் வேலை பார்க்குற இடத்துல தான் இருக்கேன். சோலார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோலார் கேமரா இல்லையோ? கேமரா வரலையா? ஏன் வேலை பார்த்துட்டு படிச்சு கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ? சொல்லுங்க சொல்லுங்க. அதான் நான் ஒர்க் பண்றது ஏர்போர்ட்ல சோலார் பாத்துக்கிட்டு இருக்கேன் கான்ட்ராக்ட்ல. அதான் சூரியனோட வேலையை தான் பாத்துக்கிட்டு ஏர்போர்ட்ல சூரிய ஒளி மூலமா மின்சாரம் தயார் பண்ணிட்டு. ஏர்போர்ட்ல என்ன வேலை பாக்குறீங்க? சோலார் மூலமா கரண்ட் தயார் பண்றதுக்கு. சோலார் சூரிய மின்சக்தி மூலமா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றது. இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையாது? இல்ல, கான்ட்ராக்ட்ல இருக்கீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட சூரியன் வந்து சரியா இல்ல, அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரம், அதுல கிரகங்கள் இருக்கிறதுனால அது தடங்கள் தான் பண்ணும். அரசாங்க வேலை கிடைக்காது, மேல இருக்கிறவங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க. அதுதான் அது காமிக்குது. வேற என்ன சரியாவல? அடுத்தது என்ன சரியாவல? இல்ல, நல்ல மனைவி, நல்ல அம்மா அப்பா, நல்ல குழந்தைகள், ஓரளவு வருமானம் வருது, அதெல்லாம் ஓரளவு கரெக்டா இருக்கு. ஓகே, சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்கய்யா, நன்றி. ஓஎஸ் சீனிவாசன் சார். ரைட் சார். ஓகே. ஸோ அன்பர்கள், ஸோ இன்னைக்கு நடத்தின இந்த நட்சத்திர திரிகோண மகத்துவ நிலை இந்த விஷயத்தில் அன்பர்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சந்தேகங்களுக்கான விஷயத்தை ஐயா உங்களுக்கு விளக்குவார். சார் வெங்கடேஸ்வரன் சார் லைன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாங்க. சரி, அன்பர்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இருக்கா? என்ன சந்தன் சார் பதிவு போட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்ல, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மெசேஜ் போட்டிருக்கீங்க சந்தன் சார். ஹலோ. சொல்லுங்க. வணக்கம் சார். சார் ஒன்றும் இல்லை, தேங்க்யூ சொல்லிட்டு தான் மெசேஜ் பண்ணி டவுட் என்ன ஒன்றும் இல்லை சார். சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ சார். கூகுள் கோபி. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க கோபி. ஐயா வணக்கம் ஐயா. அருமையான சப்ஜெக்ட் ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, இப்போ நம்ம ஜென்மத்தாரையும் 9வது தாரையும் மட்டும் எடுத்து சொல்றாரு ஐயா முதல் இதுல. இப்போ 3, 5, 7 கிரகங்கள் இருந்தாக்கா நம்ம அது வந்து விபத்து தாரை அது வந்து சரியா பலன் அளிக்காதுன்னு சொல்றாரு. அப்படிதானுங்களா ஐயா? அது கணக்கு தாரா பலனை வச்சுதான் நம்ம இது இயக்கணும். பலன் அளிக்காதுன்னு இல்ல, பலன் கொடுக்கும். நம்ம நட்சத்திர தாராபலத்துல இப்போ நீங்க ஒரு உதாரண ஜாதகம் பாத்தீங்க, 8 கிரகம் இருக்கு, 3, 5, 7ல. அந்த மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து ஒரு வேர்ல்டு ரினவுண்ட் கிரிமினல். அத பிறந்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்போ அந்த பாதையில போவாங்க. வளர்க்கும் போது ஜாக்கிரதையா வளர்த்தோம்னா ஓரளவுக்கு மாத்த முடியும். அதை காமிக்குது. ஆமா, ஜென்மத்தார பலமா இருந்துச்சுனாக்கா எந்த நிலையில பிறந்திருந்தாலும் அவருக்கு வாழ்க்கையில மேல் நோக்கி உயர்வார்கள்ங்கிறத காமிக்குது. ஜென்மத்தாரே அணுஜென்ம திரிஜென்மத்துல ஒரு கிரகங்கள் இருக்கும்போது சிறப்பான பலனை தரும். 3 நட்சத்திரங்களிலும் எந்த தாராபலத்துல கிரகம் இருந்தாலும் அந்த நட்சத்திர திரிகோண டிக்னிட்டியே அப்பதான் உருவாகும். அது நல்ல தாராபலம்
பலமாக இருந்து விட்டால் சுப பலனை தரும். அதுவே கெட்ட சொல்லுங்க சொல்லுங்க. அணுஜென்ம திரிஜென்ம ஜென்மத்தாரை மூணுத்திலுமே கிரகம் இருந்து அந்த லக்ன அந்த நட்சத்திராதிபதி உச்சமாவோ ஆட்சியாவோ இருந்தா நல்ல பலன், இல்ல நீச்சமா இருந்துட்டாக்கா கொஞ்சம் பலன் கம்மியாயிடும் சொல்றீங்க. கரெக்டுங்களா? நீச்சமா இருக்கிறதுக்கும் போது பலன் கம்மியாகிறது ஜென்ரல். மூணு நட்சத்திர திரிகோணங்களிலும் கிரகங்கள் இருக்கும்போது அது சுபதாரா பலமாக இருந்தாலும், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு சுப கிரக அந்தஸ்து இருந்தாலும், பெனிஃபிக் பிளானட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன் ஏற்படும். அதே சமயத்துல திரிகோணத்துல கிரகத்துல திரிகோண நட்சத்திரங்கள்ல கிரகம் இருக்குன்னா அது 3, 5, 7 இருந்து விட்டால் பிரச்சனை. வாழ்க்கை முழுவதும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டு போயிடும். சரி சரி, ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க இந்த வகுப்பு. புதுசா ஒரு சப்ஜெக்டா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அடுத்து மாரிமுத்து ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா நீங்க என்னன்னு அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க. ஐயா இதுல வக்ரமா இருந்தா பலன்கள் மாறுபடுமா ஐயா? எப்படி வக்ரமா இருந்தால் பலன் மாறுபடுமான்னு கேட்கலாம். 3-4 கிரகம். அதாவது வக்ரம், ஸ்தம்பனம், அதிசாரம் இதுக்கெல்லாம் இதுவரையிலையும் அதுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கு என்ன பலன் உண்டுன்னு இதுவரையிலையும் பண்ண முடியல. அது வருங்காலத்தில் முடியலாம். இப்போதைக்கு உச்சம், நீச்சம், அதி உச்சம், சொந்த வீடு, சொந்த நட்சத்திரம், பார்வை இது முறையிலையும் தான் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகேங்க, ரொம்ப நன்றி. அதனால அதுவும் கண்டுபிடிச்சா 100% கரெக்டா வரும்ன்றது என்னுடைய அது கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவே பெரிய சப்ஜெக்ட் ஆகி போயிடுது. இப்போ இது எல்லாருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கான்னு சொல்லி இப்போ ட்ரையல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்க கிளாஸ்ல நடத்துறோம், எல்லாருக்குமே பலன் கொடுக்குது, நிறைய டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லெவலுக்கு இனிமே தான் போகணும். ரொம்ப நன்றி. சூப்பர். நன்றிங்கய்யா மாரிமுத்தையா, நன்றி. ஸோ அடுத்து கர்ணன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்தை கேட்கலாங்கய்யா. சார் வணக்கம் சார். சொல்லுங்கய்யா. சார் அதாவது இப்போ நட்சத்திர பரிவர்த்தனையில கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி சார் கணக்கில் எடுத்துக்கிறது? அதாவது நார்மலா இதே சிஸ்டம் ஃபாலோ பண்ணலாமா, இல்லை அதுக்கு எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்கணும் சார். இப்ப இதுல பரிவர்த்தனைங்கிற விஷயத்துக்கே வரல. எந்த தாராபலம் நட்சத்திரங்கள் எந்த கிரகத்துக்கு உள்ளது, அந்த நட்சத்திரங்களுடைய அதிபதியுடைய டிகினிட்டி என்ன இருக்கு, உச்சமாயிருக்கா, அதி உச்சமாயிருக்கா, நீச்சமாயிருக்கா, நட்சத்திரத்தை பாக்குதா, அந்த நட்சத்திரங்களுடைய பலம் அந்த கிரகத்துடைய பலத்தை தான் வருது. நம்ம திசையெல்லாம் எதை பத்தி போகிறோம், எந்த நட்சத்திரத்துல நிக்குதோ, எந்த கிரகம் நிக்குதோ அந்த திசா புத்தியை தான் நம்ம ஃபாலோ பண்ணி பலன் கண்டுபிடிக்கிறோம். பரிவர்த்தனைங்கிறது மற்றவர்களுடைய இன்டர்ஃபரன்ஸ் வரும்போது நல்லதாகவும் அமையலாம், கெட்டதாகவும் அமையலாம். இப்ப சூரியனுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் பரிவர்த்தனை ஆகி வச்சுன்னா என்ன பிரயோஜனம்? பிரச்சனை தான் வரும் நமக்கு. உண்மைதான். அது மாதிரி அது பலன் பலன் நிர்ணயம் பண்றதுக்கு இதுவரையிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதை ஒரு டூலா யூஸ் பண்ணா முன்னாடியே குறிப்பிட்ட இடத்துல ஒரு 15 அரை மணி நேரத்துக்குள்ள 15 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள இவங்களுடைய லைஃப் எந்த திசையில போகுங்கிறத கரெக்டா நிர்ணயம் பண்ணிடலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி திரு கர்ணன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரைட், ஓகே. நண்பர்கள் வேற யாருக்கும் சந்தேகம்னா கேட்கலாம், இல்லைன்னா கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ரைட், சரிங்கய்யா. மக்கள் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல.
ரைட். இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட்ன்றது மட்டும் தெரியுது. ஏதோ இந்த ஒரு முறை கேட்ட உடனே முழுமையாக புரிஞ்சிக்க உள்வாங்கிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்குது. பட் இதை திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும். முடிஞ்சால் அந்த வீடியோவையும் திரும்ப பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பட் என்னையோ அதான் ஜோதிடத்தில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மைன்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லாமல் எப்பொழுதுமே நாம் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்க முடியாது. அப்புறம் அது என்ன ஆகுன்னா அது காலம் கடந்த ஒன்றாகிவிடும். அதாவது ஒரு ஆராய்ச்சி தன்மையோட ஒரு நுணுக்கத்தோடு இல்லாமல் எல்லாரும் சொல்கிறது இவரும் சொல்கிறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் இந்த ஆராய்ச்சி நமக்கு கொடுத்த பாரம்பரிய ஜோதிட அந்த நிலைகளிலிருந்து மேலும் மேலும் நுண்ணறிந்து செல்லுதல் அப்படிங்கிற விதத்தில் இந்த நட்சத்திர திரிகோண மகத்துவ நிலை நமக்கு ஒரு நல்ல ஒரு வகுப்பு, நல்லதொரு சிறப்புரை. இதுகாரும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஸ்டார் அகாடமி அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அருமையான சிறப்புரை நடத்தி ஒரு 2-3 உதாரண ஜாதகங்களையும் போட்டு தளத்திலேயே இருந்த ஒரு அன்பருடைய உதாரணத்தையும் போட்டு நமக்கு விளக்கி இருந்த என்னம்மா சுமதி அம்மா அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, எதுவும் கேட்கணுமா? ரைட், ஓகே, சரி. அந்த வகையில் இது ஒரு நல்லதொரு செஷன் தான் நமக்கு சொல்லணும். ஸோ மக்கள் அனைவருக்கும் சிறப்புரை நிகழ்த்திய மதிப்பிற்குரிய சோமசுந்தரம் சார் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.